இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒய்ஃப்க்கு எந்த நேரத்துல என்ன தேவைப்படும், எங்க போய் எப்படி வாங்குவாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி டைம்ல பெண்களுக்கு சைக்காலஜிக்கலி மென்டலி எவ்வளவு பிரஷர் இருக்கும். எவன் புரிஞ்சுக்கிறான் இதெல்லாம்? உன் புருஷன் 2வது விஷயத்துல 100க்கு 150 மார்க் வாங்கி கலக்கிட்டாரு. இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆனா இதுக்கப்புறமா எல்லா சூழ்நிலையிலயும் உன்னை விட்டு கொடுக்காம இருக்காரான்றத பாத்துட்டு எனக்கு சொல்லு. சரிடி. ஹலோ, சொல்றா. அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். வந்துடுறேன்டா. 11:50 ஆகுது. 12 மணிக்கு அங்கே இருப்பேன். நீ டக்குன்னு வந்துடு. சரியா? 10 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். ம், சரி, வைக்கிறேன். ஒரு நிமிஷம். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு. நான் தயவு செஞ்சு சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் அமைதியா நின்றுட்டு இருக்கிறத நீ சொல்றது கேட்கறதுக்கு தான். சொல்லு. இப்போ அவசர அவசரமா எங்க குடிக்க கிளம்பிட்டீங்க? தயவு செஞ்சு நான் உங்களை கெஞ்சி கேக்குறேங்க, குடிக்காதீங்க. அதுவும் நீங்க குடிக்கிறதுக்கு காரணம் நான் தான் சொல்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நாள் வரைக்கும் நல்லா இருந்தவரு இப்போ என்னாலதான் குடிகாரரா மாறிட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. நீங்க படிச்சவரு, லைஃப்ல என்னெல்லாமோ அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன்னு தெரியுமான்னு சொன்னீங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போயிட்டே இருங்க. அந்த முயற்சியிலே இருங்க. நான் தான் நீங்க குடிகாரரா மாறுறதுக்கு காரணம்னா, நான் தான் உங்க முயற்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறேனா, நான் தான் உங்களை பிடிச்ச அசிங்கம்னா, நான் போனாதான் உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்னா, நான் மொத்தமா உங்க வாழ்க்கையை விட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா நீங்க குடிச்சு குடிச்சு தயவு செஞ்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கைய நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம், நீங்க நினைச்ச மாதிரிலாம் இருக்கலாம். நீங்களும் நானும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கல, நீங்களும் நானும் புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கல. உங்களை பத்தி எனக்கோ என்ன பத்தி உங்களுக்கோ எதுவுமே தெரியாது. 2 பேருக்கும் எதிர்பாராம நடந்த விபத்து தான் இந்த கல்யாணமே. இது வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் நடுவுல நல்லதா ஒண்ணு கூட நடக்கல. நம்ம வாழ்க்கை இப்படியே போச்சுன்னா இதுக்கப்புறம் எந்த நல்லதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்னால நீங்க தினம் தினம் குடிச்சு செத்து போறேன்னு சொல்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் யாரோட சாவுக்கும் காரணமா இருக்க விரும்பல. என்னால எதுக்குங்க உங்க வாழ்க்கை வீணாகணும்? ஏன் தளபதி என்னோடய போகட்டும். நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன் மொத்தமா. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கைய அமைச்சுக்கோங்க. யாரோட வாழ்க்கைக்கும் நான் துன்பமாவோ துயரமாவோ அசிங்கமாவோ இருக்க விரும்பல. நான் போயிடுறேன். தயவு செஞ்சு நீங்க குடிக்காதீங்க. இப்போ நான் குடிக்கிறதுக்கு போல ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன். அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். சில நேரம் நான் செய்கிறது தப்புன்னு எனக்கே தெரியுது. நானும் அதை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஆனால் என்னால் முடியறதில்ல. ஆனாலும் என்னை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நீ எதை பற்றியும் யோசிக்காத. இன்னைக்கு சத்தியமா நான் குடிக்கிறதா இல்லை. நீ சொன்ன என் வாழ்க்கையில் அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போகணும். அதை நோக்கி போக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ பயப்படாம இரு. நான் குடிக்க மாட்டேன். போயிட்டு வரேன். சித்தி 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 சித்தி, ஏய் என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அரக்க பறக்க ஓடி வர? சித்தி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அக்கா பார்த்த அதே வேலைய இப்ப தங்கச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. என்னடி சொல்ற? ஒண்ணும் இல்ல சித்தி, அந்த மலரு நம்ம வெற்றியை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் இஷ்டத்துக்கு ஆடுறால. இப்ப அதே விஷயத்த அந்த மலரு அவ தங்கச்சிக்கும் சொல்லி கொடுத்திருக்கா போல. ஐயோ ஐயோ ஐயோ, அவ தங்கச்சிக்காரி புகழ்கிட்ட அப்படியே தேன் ஒழுக பேசுறா பாருங்க. என்ன பவுன்னு சொல்ற? ஆமா ஈசு, அவ என்னங்கன்றதும் குடிக்காதீங்கன்றதும் உங்க நல்லதுதான் முக்கியன்றதும். ஐயோ ஏன் கேக்குற? அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அக்காவுக்கு தங்கச்சி அதே மாதிரி இருக்கிறப்போ அண்ணனுக்கு தம்பி மட்டும் எப்படி இருப்பான்? மகுடிக்கு மயங்கின பாம்பாட்டம் அப்படியே மயங்கி போய் நிக்கிறான். இவளை கண்டாவே எரிஞ்சு விழுறவன் இப்ப பொட்டி பாம்பா அடங்கி போய் நிக்கிறானா? அவ என்னமா பேசி மயக்கி வச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதான் உடனே உங்ககிட்ட சொல்லலாம்னு ஓடி வந்துட்டேன். சித்தி, இத இப்படியே விட்டோம்னா இன்னைக்கு எப்படி மலர் வெற்றியை இடுப்புல முடிஞ்சு வச்சிருக்காளோ அதே மாதிரி அகிலாவும் புகழ் தம்பிய முடிஞ்சு வச்சுப்பா. அப்புறம் நாம நினைச்ச எதுவுமே நடக்காம போயிடும். பாத்துக்கோங்க. அவ பேசுறதுக்கெல்லாம் மண்டை மண்டை ஆட்டிக்கிட்ட அவ பக்கம் சாயறதுக்கு புகழ் ஒண்ணும் வெற்றி கிடையாது. புகழை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்துக்கலாம். சின்னம்மா. ஐயோ, இவங்க இருக்கிறப்ப வந்துட்டோமா? ஏய் நில்லடி. என்ன வந்துட்டு அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுங்குதோ? என்னடி முறைக்கிற? நான் என்ன குத்தம் செஞ்சேன்? என்ன குத்தம் செஞ்சியா? ஒன்னும் தெரியாத மாதிரியே கேக்குறியே. நீ செஞ்ச குத்தத்துக்கு தான் இந்த ஊரே சிரிப்பா சிரிக்குதே. எழவு ஏன் குடும்பத்துக்குன்னு இப்படி ஒரு அவமானம். ச்சே, வெக்க கேடு. அத்தை, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. இதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது. நான் எந்த குத்தமும் பண்ணல. நான் எந்த குத்தமும் பண்ணலன்னா எப்படி? நீ சொல்றத நம்புறதுக்கு நாங்க என்ன மத்தவங்க மாதிரியா? யாருக்கு தெரியும்? அந்த அழகர் மறைஞ்சு நின்னுதான் உன்னை வீடியோ எடுத்தானா, இல்ல அந்த வீடியோவுக்கு நீயே போஸ்ட் கொடுத்தியா? உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சு தாண்டி எல்லாம் நடந்திருக்கும். ஆனா விஷயம் தெரிஞ்ச உடனே ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது, அழகர் தான் என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டான்னு நீ அவன் மேல வீணா பழிய போட்டிருப்ப. அதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. என்ன இப்படி கூட நடந்திருக்கலாம்ல? அதனால நீ சொல்ற எல்லாத்தையும் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு ஆம்பளைங்க கிடையாது, பொம்பளைங்க.
உண்மையை சொல்லு. அவன் வீடியோ எடுத்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதா? நீயே தானே போஸ்ட் கொடுத்த நின்ன. அண்ணி, சரி, இந்த கருப்பு கருப்புன்றாங்களே, அதாவது இருக்கா இல்ல அதையும் அழகர் கிட்ட? அண்ணி, இதுக்கு மேல தயவு செஞ்சு ஒரு வார்த்தை பேசாதீங்க, நல்லதுக்கு இல்ல. ஏய், என்ன பெரிய கண்ணகி மாதிரி பேசிட்டு இருக்க? ஹம், உனக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருந்தா நான் அன்னைக்கே தூக்கு மாட்டி தொங்கிருப்பேன். ஆனா நீ இன்னும் உசுரோட இந்த ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க பாரு. போ, அப்படியே நேரா உங்க வீட்டுக்கே போயிரு. நீ பாட்டு கீழே எங்கேயாச்சும் போய் நின்றாத. வந்துட்டாளுங்க அக்காளும் தங்கச்சியும். சித்தி, நீங்க வேலையை பாருங்க சித்தி. என்ன ஈசு, அதுக்காக பொசுக்கு நீ இப்படி சொல்லிப்புட்ட? என்னடி இல்லாததைய சொல்லிவிட்டேன்? நான் சொன்ன மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்கெல்லாம் அமோகமா வாய்ப்பு இருக்கு ஈசு. சித்தி, சின்னம்மா, உங்களுக்கு சீன் புரியுதா இல்லையா? தங்கச்சி போய் அக்கா கிட்ட நம்ம பேசினதெல்லாம் சொல்லி நம்ம கிட்ட சண்டை போட கூட்டிட்டு வந்திருக்கா. இவளும் பெரிய தியாகி மாதிரி நான் தட்டி கேக்குறேன்னு கிளம்பி வந்துட்டா. ரெண்டு பேருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம முன்னாடி வந்து இப்படி நிப்பாளுங்க பாருங்க. என்னடி, எதுக்கு இப்படி இங்க வந்து நிக்கிறீங்க? அண்ணி, இது நாள் வரைக்கும் நீங்க என்ன எவ்வளவோ பேசிருக்கீங்க. ஒரு வார்த்தை கூட நான் பதிலுக்கு பதில் பேசினதில்ல. ஆனா இன்னைக்கு நீங்க என் தங்கச்சிய பார்த்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப தப்பான வார்த்தை, ரொம்ப கொச்சையான வார்த்தை. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த தடவை மாதிரி நீங்க இனிமே பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என் தங்கச்சிய செத்து போன சொல்லிருக்கீங்க. அவ என்ன தப்பு பண்ணா செத்து போறதுக்கு? நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவளுக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயத்துக்கு அவ பொறுப்பாக முடியாது. யாரோ பண்ண தப்புக்கு அவ எதுக்கு செத்து போகணும்? சும்மா பேசணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. எந்த ஒரு வார்த்தையும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்லயும் செல்வின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகும். அவளுக்கும் உங்களை மாதிரி ஒரு மாமியார் இருப்பாங்க, உங்களை மாதிரி ஒரு நாத்தனார் இருப்பாங்க. அங்க அவளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. என்னடி, செல்வியோட வாழ்க்கை நாசமா போயிடும்னு நீ சாப விடுறியா? சாபம்லாம் விடல அண்ணி. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அதான் சொன்னேன். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி எதுவுமே பேசாதீங்க. அப்படி பேசுனீங்க, அத பார்த்துட்டு நான் ஒன்னும் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஈசு, ஆமாண்டி, அவ அப்படிதான் பேசுவா. என்ன பண்ணுவ? இல்ல அத்தை, நீங்க எங்களை தப்பா பேசுறதா நினைச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தையே தப்பா பேசிட்டு இருக்கீங்க. எங்களை காயப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
1000 தான் இருந்தாலும் அகிலா உங்க வீட்டு மருமக. உங்க மகனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவகிட்ட போய் நீ கற்போட இருக்கியா சுத்தமா இருக்கியான்னு கேக்குறதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. என்னென்னமோ சொன்னீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா ஏன் தங்கச்சி சுத்தம் இல்லாதவன்னு சொல்லி அபாண்டமா பழி போடுறத என்னால ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்றேன், இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாதீங்க. என்னடி மிரட்டுற? என் மகன் உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கிற தைரியத்துல ஏன் முன்னாடி வந்து எனக்கே நீ உத்தரவு போடுறியா? நான் உத்தரவு போடல அத்தை, உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். இது நான் உங்ககிட்ட வேண்டுதலாவும் கோரிக்கையாவும் வைக்கிறேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊர்ல கெட்டு போன பொண்ணுங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்கறதுக்கா நான் என் பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன்? ஆ? எல்லாரும் ஏன் வீட்டுல வந்து குடியிருக்கீங்க? நீ ஒரு ராசி கெட்டவ. என் முத மகனை முழுசா முழுங்கிட்டு என் 2வது மகனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இவ ஒழுக்கம் கெட்டவ. என் 3வது பையனோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காகவே என் குடும்பத்துக்குன்னே வந்து வாய்ச்சிருக்கா. அத்தை வேண்டாம், மறுபடியும் நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இது நல்லதுக்கு இல்ல. ஏய், நான் அப்படி தாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவ? உங்க 2 பேர் கஷ்டம் இருந்தா இங்க இருங்க, இல்லனா கிளம்பி போயிட்டே இருங்க. நாங்க எதுக்கு போகணும்? நாங்க எதுக்கு போகணும்னு கேக்குறேன். ஏய், என்ன சின்னமாவே ஏத்து பேசுறியா? அப்படிதான் பேசுவேன். நாங்க எதுக்குங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? இத பாருங்க, நாங்க ஒண்ணு சும்மா இந்த வீட்டுக்கு வரல. தாலி கட்டிக்கிட்டு உங்க மருமகன்ற உரிமையில தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கோம். அப்படி நீங்க சொன்ன உடனே இந்த வீட்டை விட்டுல எங்களால போக முடியாது, போகவும் மாட்டோம். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நானும் சரி, என் தங்கச்சியும் சரி, உங்க கண்ணு முன்னாடியே இந்த வீட்லயே இருந்து காட்டுவோம். காலம் ஃபுல்லா உங்களுக்கு மருமகளை வாழ்ந்து காட்டுவோம். அத நீங்க எல்லாரும் பார்க்கதான் போறீங்க. நீங்க பேசுறத பேசிக்கோங்க. இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா சின்னமா எப்படி பேசிட்டு போறானே? இதெல்லாம் அந்த வெற்றி பய கொடுக்கிற இடம் தான். நம்ம முன்னாடி இவ வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டுட்டு போற சின்னமா. ஈஸ்வரி, அவ போட்டுண்டி, அவ எப்படி வாழ்ந்துடுறான்னு மட்டும் பாத்துடுறேன். இத்தனை நாளா இருக்கிற இடம் தெரியாம இருந்தவ இன்னைக்கு எந்திரிச்சு நின்னு குரல ஒசத்தி பேசுறாளா? கூடிய சீக்கிரம் என்ன செய்யணுமோ அதை செய்வோம்.